ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு வந்தார். நான் ஹோமியோபதி கொடுத்தேன். இந்த மாத்திரை என்ன விலைன்னாரு. 100 மாத்திரை 10 ரூபான்னு சாப்பிட மாட்டேன்ட்டானே. மாத்திரை 200 தான் சாப்பிடுவோம்லாம். அப்படி தயார் பண்ணிட்டான் நாட்டை. என்னாச்சே தேவர என்ன ஒன்றும் இல்லைன்ட்டாங்கன்ட்டார். என்னவே பண்ணா காலையில் போன முதலாளி உடனே இந்த ஒரு மிஷினுக்குள்ளே தள்ளினாங்க. இந்த மண்டையெல்லாம் ஏதோ படம் எடுத்தாங்க, திரும்ப வெளியே எடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு கட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை படுக்க போட்டு சட்டையெல்லாம் கலத்திட்டு பசையாக தடவி எல்லாத்தையும் ஒட்டிட்டு அது பிசு பிசுன்னு அடிச்சுட்டே இருந்தது. பிள்ளை ரொம்ப அழகாக இருந்தனால அதையே பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு 1500 போடுவான்னு எனக்கு விவரம் தெரியாது. 1500 பட் அப்புறம் என்ன நடந்ததுன்னா, ஒரு டாக்டர் வந்தார், வயிற்றை தட்டினார், குப்பரை போட்டு முதுகில் தட்டினார், சுத்தியல் மாதிரி வச்சு முழங்கால் எல்லாம் தட்டினார், நாக்கை நல்லா நீட்டினார். நல்லா நீட்டினேன். 2 கண்ணையும் இப்படி இழுத்து இழுத்து பார்த்தாரு. அப்புறம் எதையோ ஒன்று வச்சு மூச்சை விடுன்னாரு. நம்ம மூச்சை காப்பாற்ற வந்தால் இவன் மூச்சை விடுங்கானே நான் பயந்துக்கிட்டே படுத்திருந்தேன். அது பூரா டெஸ்ட் பண்ணிவிட்டு இவ்வளவையும் என்னை பார்த்து கடைசியில் என்கிட்ட கேட்டார், உனக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டார். அப்போ தான் தெரிஞ்சுது இவனே ஒன்றும் தெரியாமல் தான் நம்மளை இவ்வளோ நேரம் சோதிச்சிருக்கான் போல தெரியுதுன்னு. அந்த ஒன்றும் தெரியாத டாக்டருக்கு 1000 ரூபா போட்டான். சரி, அப்புறம் ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொம்பளை போய் டப்புன்னு குத்திட்டு, என்னன்னா ரத்தம் எடுத்து சுகர் இருக்கான்னு பார்க்கணும். கடைசியில் இப்போ என்னவே ஆச்சு, ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. சரி போயிட்டு வரோம்னே. ஏன்ட்டையும் ஒன்றும் இல்லைன்னாரு. என்ன 7000 ரூபாய் வாங்கிட்டு விட்டானுவோ, ஊருக்கு போனால் 200 ரூபா கொடுங்கன்னாரு. இதானவே அங்கே போகாதன்னு. அப்புறம் அந்த டாக்டர் எங்கள் ஊர்லேயே பெரிய டாக்டர், எல்லாரும் என்கிட்ட பிரியமாக இருப்பான்ல. அப்புறம் அவனை கூப்பிட்டு கேட்டேன், ஒரு கிராமத்தை நினச்சா அவன்கிட்ட 7000 ரூபா வாங்கிட்டு விட்டுருக்கேன்னா அந்த ஐயர் சிரிச்சுட்டே சொல்லுவான், அண்ணா நல்ல வேலை அனுப்பிச்சேர், இந்த மாதம் நான் பேங்க்கு டியூ கட்ட வேண்டாமா, எத்தனை மிஷின் கடனில் வாங்கியிருக்கேன், ஓய் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் கேளும், அப்பப்போ அனுப்புவோம், உமக்கும் ஒரு கமிஷன் தரேங்க. ஆஹா, நல்ல நடங்கய்யா, தமிழ் படி நடங்க. பசித்து புசினால கிளவி, பசிச்சா சாப்பிடுங்க, நோயே. இந்த பஜ்ஜின்னு ஒரு பலகாரம் இருக்கு பார்த்திருக்கீங்களா, அது நம்மளை கூப்பிடும், நம்ம போகக்கூடாது. செக்கச்சவேன்னு வாங்கும். நோ. குத்தாலத்தில் குளிக்க வரீங்களா பூமணி கவிமணி, அங்கே பச்சி போடுவான் பார்த்தீங்களா, சுட சுட 10 வருஷமா அந்த எண்ணெயில் தானே போடுறான். அவன் என்ன சொல்றான், மக்களை ஏமாற்றக்கூடாதுங்க. அவனே தினத்தந்தி பேப்பரை வேறு வெட்டி போட்டிருப்பான். இந்த குளிச்ச உடனே பசி வரும், அதனால தான் கூழானாலும் குளித்து குடினா கிளவி. கிளவி எவ்வளோ பெரிய அறிவாளி அப்பையார். குளிச்ச உடனே ஒரு பசி வரும்ல, அருவிலேருந்து போய் இந்த பச்சியை வாங்கி பார்த்துருக்கீங்களா, தினத்தந்தி பேப்பரை வச்சு எண்ணெய் எடுக்காம உன் நாக்கு அறுத்தான்னு கேட்கேன். அப்படி அதை திங்கணுமா நருங்க. இல்லை நம்ம கூட வர்ற பயிரோட பார்த்துட்டே இருப்பேன், மிதிச்சிருவேன். இல்லை உங்களுக்கு என்ன அப்படி சாப்பிட்ருவான். ஆலங்குளத்துக்கிட்ட கார் வரும்ல, அண்ணாச்சே ஏப்பம் ஒரு மாதிரி தாறுமாறா வருதம்மா வரும்.